சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி சிம்பிளாக கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்த்தலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 புடி பருப்பு 1 புடி பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதோட ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பருப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட சோம்பு பூண்டு நல்லா தட்டி எடுத்துருக்கேன். சோம்பு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பருப்பு வேக வச்ச தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கீரை கூட்டு ரெடி.